இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 16ஆம் தேதிக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். தொட்டுப்பார் என்னுடைய வேகம் தெரியும், பழகிப்பார் என் பாசம் புரியுங்கிற ஒரு டயலாக்கு சொந்தக்காரங்க யாருன்னா நீங்கள் தான். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உள்ள தடை விலகப்படும். 11 தேங்காய் விடலை போட்டிங்கன்னா உங்களை பிடிச்சிருக்க கஷ்டம் துன்பம் எல்லாமே விலகும். எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் ப்ரோ வைப் பக்தி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரமன். தைரியமான, தன்னம்பிக்கையான, விடாமுயற்சியை விட்டு கொடுக்காம பல போராட்டங்களையும் பல கஷ்டங்களையும் போராடிக்கொண்டே சிரித்து கொண்டு நடந்து கொண்டிருக்கின்ற யாரை பற்றி பேச தெரிஞ்சு போச்சா? நம்ம பாசக்கார நம்முடைய மேசராசி அன்பர்களுக்கு. இந்த மேச ராசி அப்படின்னே ஆட்டோமேட்டிக்காக ஒரு வைப்ரேஷன் வரும். அந்த வைப்ரேஷன் எங்கேருந்து பாஸ் வருது, ஏன் பாஸ் வருதுன்னா, அதாவது நவ கிரகங்களில் நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் தான் உச்சம் பெறார். பொதுவாகவே உங்களை கோவக்காரங்கன்னு சொல்லி சொல்லியே உங்களை ஓரம் கட்டியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் கோவக்காரங்க கிடையாது, பாசக்காரங்க. தொட்டுப்பார் என்னுடைய வேகம் தெரியும், பழகிப்பார் என் பாசம் புரியுங்கிற ஒரு டயலாக்கு சொந்தக்காரங்க யாருன்னா நீங்கள் தான். என்ன சார் டயலாக்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு ஒரு வில் பவரான நபர் தான். ஆனால் எங்கெங்கே என்னாச்சு, எங்கே இருக்குது உங்கள் வில் பவர் அப்படிங்கிற நிலைமைக்கு இந்த கிரகங்கள் உங்களை ஒரு கஷ்டப்படுத்தியது, உங்களை பக்குவப்படுத்தியது, உங்களை பாடாப்படுத்தினதுங்கிறது உண்மை. கிட்டத்தட்ட நம்மளுடைய சனி பகவான் ஒரு 4 வருட காலமாக உங்களை எல்லா விதமான விஷயங்களுக்கும் பக்குவப்படுத்திட்டார். வீட்லேயும் பக்குவப்படுத்திட்டீங்க. அதான் வெளியே சில பேர் சொல்லுவாங்கள்ல, வெளியே நான் சிங்கம் மாதிரி இருப்பேன் சார், ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா பூனை மாதிரி தான் இருப்பேன். வெளியே புலி, வீட்டுக்குள்ளே பூனை அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பேங்கிற நிலைமையில தான் பல மேசராசிக்காரங்க இருக்க வேண்டி இருக்குது. இது எதற்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு அப்பப்போ வந்துட்டு போதா? அதுக்கான மெயின் காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் குடும்பத்தை ரொம்ப நேசிக்கீங்க, குடும்பத்து மேலே அளவு கடந்த பற்று வச்சுருக்கீங்க. அதனால தான் பொறுமையாக வேறு வழி இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருக்கீங்க. எதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறோங்கிறத தெளிவாக இப்போ புரிஞ்சுக்கிருப்பீங்க. சரி, ஓகே சார், இப்படியே தான் வாழணுமா, இப்படியே தான் கஷ்டப்படணுமா, எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அடுத்த கட்ட ஒரு செயல்பாடு கிடைச்சிடாதா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்முடைய மேசராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 16ஆம் தேதிக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுங்க. உங்கள் மனசில் ஒரு கேள்வி உதயமாக இருக்குல்ல, இது நடக்கும், எப்போ நடக்கும், கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு விடை கிடச்சிடும். அதே போல் இந்த உங்களை ப்ரெஷர் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி உங்களை எப்படியாச்சும் தான் கைக்குள்ளே வச்சுக்கிறோன்னு ஆசைப்பட்டு பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் கூடவே இருந்த பாசக்கார தோழன் தோழி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுடைய உண்மை முகத்தை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அவங்களுடைய ரியாலிட்டி இப்போ உங்களுக்கு குறைஞ்சது சில மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு 11ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதிக்குள்ளே தெரிஞ்சிடும். சில பேருக்கு தசாபதி கொஞ்சம் வலிமை கம்மியாக இருந்தால் ஒரு 22ஆம் தேதிக்கு மேலே கட்டாயமாக தெரிய வரும். ஸோ அந்த அளவுக்கு உங்களோட லைஃப் ஸ்டைலில் உங்களுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் உணர்ந்து பிறருடைய சூழ்ச்சியை நீங்கள் அறிந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உள்ள தடை விலகப்போகுது. இந்த வட்டம் பொருளாதாரம் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். அதாவது இப்போ வரையும் வரவு 8னா செலவு 10னா போச்சுல, இப்போ வரவு 20னா செலவு எத்தனைண்ணா வெறும் 8னா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா அதில் செலவு வெறும் 15,000 20,000 தான் செலவழித்து மீதியை சேமிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். கவலையே பட வேண்டாம். இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்க விநாயகருக்கு ஒரு விடலை மட்டும் போடுங்க, எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் மட்டும் போட்டுவிடும், இது போதும், வேறு நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். ஓகேவா? விநாயகருக்கு விடலை போடலாமே. ஏன்னா கிட்டத்தட்ட நம்முடைய மேசராசியில் பிறந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் படாத பாடு பட்டீங்க. 11 தேங்காய் விடலை போட்டிங்கன்னா
உங்களை பிடிச்சிருக்க கஷ்டம் துன்பம் எல்லாமே விளையும். யார் யாரெல்லாம் 11 தேங்காய் விநாயகருக்கு வெடலை போட ரெடின்னு நினைக்கிங்களோ கீழே கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். இது பரணி நட்சத்திரக்காரங்க கட்டாயமாக பண்ணணும், மேசராசிக்காரங்களும் பண்ணலாம். ஓகே, நான் ரெடி சார், என் பேர் என் நட்சத்திரம், நான் 11 தேங்காய் வெடலை போடுறேன், கமெண்ட்ஸ் போடுங்க. ரியாலிட்டியாகவே விநாயகர் உங்களுக்கு உறுதியாக என்ன பண்ணுவார், வெற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். அப்போ பொருளாதாரம் வந்துருச்சு, ஓகே நான் வெடலை போட ரெடி ஆகிட்டேன். இந்த மாதத்தில் நான் எதுவும் கவனமாக இருக்கணுமா, எனக்கு கிரகங்கள் ஏதாவது சொல்ல வருதா அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பொதுவாகவே இந்த மாதம் தயவு செய்து கடன் வாங்காதீங்க. சரியா, யார்கிட்டையும் கடன் வாங்காதீங்க. உங்களுக்கு காசு வருது அப்படின்னா ஏற்கனவே கடன் வாங்கியிருப்பீங்கள, அந்த கடனுக்காக தொகை எடுத்து வச்சுருங்க. இந்த மாதம் நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள், அடுத்த வருஷம் நேரத்தில் சார் கடனா அப்படின்னா என்னன்னே தெரியாது சார் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வருமானமும் இரட்டிப்பாகும், உங்கள் கடன் உங்களை விட்டு கடந்து போங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ யார் யார் எஸ்எம்எஸ் பண்ணுறீங்க, யார் யார் விடலை போடுறீங்கிறத விநாயகர் பார்ப்பார், நானும் பார்ப்பேன். ஓகே, வாழ்த்துக்கள். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக அப்படியே சிந்தாமல் சிதறாமல் வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு எனது மனதார ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஒவ்வொரு மாதமும் இவர் என்ன சொல்கிறாரு, இவருடைய கருத்துக்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க. பல நேயர்கள் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, சில நேயர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாளைக்கு கொடுத்துக்குறோம் அப்படின்னு நினைக்கிங்க. தயவுசெய்து அப்படி நினைக்க வேண்டாம். சரியோ தவறோ உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக என்ன பண்ணணும், நீங்கள் பதிவிடணும். அப்போ தான் இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். அதன் போல் நானும் என்ன பண்ணுவேன், புதிய புதிய விஷயங்களை கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு சொல்ல ரெடி ஆயிடுவேன். மேலும் இப்போ நீங்கள் பார்த்த அத்தனையுமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வச்சு உங்கள் லைஃப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் 20-30%. இது சுய ஜாதகம் கிடையாது, ராசியின் அடிப்படையில் மட்டுமே உங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்குரிய பலன் சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் உங்களுடைய மனசில் நிறைய கேள்வி இருக்கலாம், எப்போ சார் நிம்மதியாக இருப்பேன், எப்போ தான் திருமணம் நடக்கும், எப்போ தான் வேலை கிடைக்கும், எப்போ என்னை வச்சு செஞ்சவங்களுக்கு சரியான ஒரு பாடம் கொடுப்பேன், இப்படி நிறைய கேள்விகளுடன் மனதில் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஈஸியாக சொல்ல கேட்டுக்கோங்க. கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஸோ இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சார் நாடை குறிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவில் மட்டும் இந்த வீடியோவை பார்க்கல, நம்ம சேனல் பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள்லையுமே நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ எந்தெந்த நாடுகள்லேருந்து நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டயத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இந்தியாவில் ஒரு 5 மணி சாயங்காலம்னா அதே தான் அமெரிக்காவில் அந்த டைம் அப்படியே மாறுது, மலேசியாவில் டைம் மாறுது, அதே போல் ஜப்பான்லேயும் மாறுது. ஸோ இந்த டைம் வேரியேஷன் ஏற்படும் போது உங்களுக்கு ஜாதகம் கொடுக்குற டைம் உங்களுக்கு சாதகமான டைமாக நான் கொடுக்கணுங்கிறக்காண்டி கேட்குறேன். ஓகேவா? ஸோ கட்டாயமாக எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த மாநிலத்துலேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க, ஸோ இதை கட்டாயமாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் பதிவிடணும். அதே போல் நம்ம வீடியோ பார்த்தா அத்தனை அன்பு உள்ளங்கள் நம்மளுடைய நேயர்களுக்கு எனது மனதார மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிண்டு, அடுத்த வீடியோவில் இன்னும் பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வழிபாடுகள், பரிகாரங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வர நான் ரெடியாக இருக்கேன். மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கேட்டுக்கொண்டு தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.